நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவ திருப்பதிகளில் ஒன்றான 4வது ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருப்புளியங்குடி. இந்த புளியங்குடி பெருமாள் பூமிநாதராக, பூமி பாலகராக விளங்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படிங்க இவருக்கு பூமி பாலகர்னு பேர் வந்தது? பூதேவி, ஸ்ரீதேவி 2 பேரும் மலர் மகள் நிலமகளாக காட்சி தரக்கூடிய ஒரு அழகிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை மகாலட்சுமி தேவியை கருட வாகனத்தில் அழைத்துக்கிட்டு பூமியை சுற்றி பார்க்க வர்றாங்க. அப்போ இந்த தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள அந்த மணற்பாங்கான ஒரு இடத்த பார்த்து அங்கே தங்குறாங்க. பூமாதேவி பூலோகத்துக்கு தன்னை பார்க்க பகவான் வரலையே அப்படின்னு சொல்லி கோவிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பாதாள லோகத்துக்கு போயிடுறாங்க. அவங்கள திரும்ப சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு அங்கே பூமிநாதராக விளங்கக்கூடியவராக அங்கே பெருமாள் இருக்கார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்திரனுக்கு சாப விமோச்சனம் அருளிய ஸ்தலம். இந்திரனுக்கு எதனால் சாபம்? பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது ஒரு முனிவர் என்ன பண்ணுறாரு, மானுறவில் தன் மனைவியுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இந்திரனால் காயப்படுத்தப்பட்டு அந்த முனிவர் சாபம் விடுறார். அந்த பிரம்மஹத்தி சாபத்தை சரி செய்வதற்கு இங்கே அந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் நீராடி அந்த சாபம் நீங்கின பிறகு இந்த சதிபதிங்கிற யாகத்தை அங்கே நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி நடத்தும்போது ஒரு கொடூரமான ஒரு அசுரன் அந்த யாகத்தை நடத்த விடாமல் தடுக்கிறார். அப்போ இவர் போய் பெருமாளுக்கிட்ட வேண்டுறார், பூமினா பாலர்கிட்ட வேண்டுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, பூமி பாலர் தன்னுடைய கதையால் அந்த அரக்கனை அடிக்கிறார். உடனே அந்த அரக்கன் சாபம் நீங்கி ஒரு நல்ல அழகான ஒரு பிராமணனாக தோற்றம் அளிக்கிறார், சுய உருவுக்கு வந்துடுறார். இந்த நிகழ்வு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவர் அதுக்கு நீ எப்படி இந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்த, ஏன் அசுரனா மாறின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த யக்ஞ சர்மாங்கிற பிராமணர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஹோமம் யாகம் அழுத்தினோம், வசிஷ்டருடைய புத்திரர்கள் தான் யாகம் அழுத்தினாங்க. நான் அந்த யாகத்தை அவமரியாதை செய்த காரணத்தினால அவங்க கோபமாக சபிச்சிட்டாங்க, அரக்கனாக போகும்படி சாபம் விட்டுட்டாங்க. அதற்கு நான் செய்த தவறை உணர்ந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது, இந்த மாதிரி பூலோகத்தில் இந்த இடத்துக்கு போ, இந்திரன் வேள்வி யாகம் நடத்த வரும்போது அந்த வேள்வியை தடுக்கும்போது உனக்கு அந்த பெருமாள் சாப விமோசனம் தருவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த யக்ஞ சர்மாங்கிற பிராமணருக்கு அந்த அசுர வடிவத்தை நீக்கி சாப விமோசனம் அளித்த இடமும் இதுதான்.